அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு சரியாக 200 நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலையும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்கள் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் அதை பற்றி கேட்பதற்கு கூட தயாரில்லாத ஒரு நிலையும் தொடரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய மிக கொடுமையான 40 நாள் தாக்குதல்களுக்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த யுத்த நிறுத்தம் உண்மையிலேயே யுத்த நிறுத்தமா இல்லையா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளே பல முட்டுக்கட்டைகளோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ் நீர்ப்பரப்பு மூடப்பட்டிருக்கிறது. ஈரானை மீறி எந்த கப்பல்களும் எண்ணெய் ஏற்றுமதியை செய்ய முடியாமல் இருக்கிறது, உள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானை நோக்கி போகிற கப்பல்களையும் நாங்கள் தடுக்கிறோம் என்று ஈரானை நோக்கி ஒரு முற்றுகையை விதித்திருக்கிறது அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவம். இப்படியான ஒரு சூழல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியிலே ஈரான் மீதான வெறுப்பை விட மிக அதிகமான வெறுப்பு நிலைப்பாடு அமெரிக்க ஜனாதிபதி மீது தோன்றி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிரான முருகல் நிலையை ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்காவுக்கு எதிரான மிக முக்கியமான நிலைப்பாடுகளை எடுக்கிறது. அதே போன்று ஜெர்மனுடைய அதிபர் நேற்றைய தினம் மிக தெளிவாகவே ஈரானியர்கள் பேச்சுவார்த்தையை மிக சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று பாராட்டிய அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இதை விட்டு வெளியேறப் போகிறார் என்கிற எண்ணமே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அவர்கள் இதை விட்டு வெளியேற வேண்டும், ஆனால் வெளியேறுகிற வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற விதமான செய்திகளை எல்லாம் ஜெர்மனுடைய அதிபரும் தெரிவித்திருந்த நிலையில தான் ஐரோப்பியர்கள் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காரணமே என்னன்னு கேட்டா, இந்த ஹொர்முஸ் நீர்ப்பரப்பினுடைய பிரச்சனையை அமெரிக்க அதிபரால் தீர்க்க முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீதான யுத்தமே அவர் தேவையில்லாமல் செய்து கொண்ட ஒன்று என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். இதே நேரம் எதிர்வருகிற நவம்பர் மாதம் அங்கு ஒரு இடைக்கால தேர்தல் வரை இருக்கிறது. அந்த தேர்தலை எதிர்கொள்வதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு சங்கட நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அன்பாப்புலர் ஆகிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய புகழ் அடித்தட்டுக்கு கீழே இறங்கி இருக்கிறது. எனவே அவரை முன்வைத்து தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்கிற நிலையில தான் தற்போது ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இலக்கு வைத்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த துப்பாக்கி சூடு கூட ஏதோ ஒரு பின்னணியில் வேறு விதமாக நடத்தப்பட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில உலகின் பிரபலமான எந்த நாடுகளுமே அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்ததாக நீங்கள் பார்த்திருக்க முடியாது. மற்ற நேரங்கள்னா இதை நாங்கள் கண்டிக்கிறோம், இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி கண்டிச்ச மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த நாடுகளே இது ஒரு நடிப்பாக திட்டமிட்ட செயல்பாடாக இருக்கிறது என்கிற விதமாக நம்ப தலைப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, தன்னுடைய அன்பாப்புலரிட்டியை திரும்ப உயர்த்தி கொள்வதற்காக, தான் பாப்புலர் ஆகி கொள்வதற்காக, தன்னுடைய பாப்புலாரிட்டி அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சகாக்களோடு இணைந்து செய்த ஒரு காரியமாக இது இருக்கலாம் என்கிற பார்வையும் இருக்கிறது. ஏன்னா எப்ப பாரு அவரை நோக்கி சுடுவாங்க, காதுல அப்படி உரசிட்டு போயிரும். இல்லன்னு சொல்லி சொன்னா அவரையே சுட மாட்டாங்க, எங்கேயாவது நடந்துகிட்டு இருக்கும், 2 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த கதை அப்படி அடித்தட்டுக்கு போயிரும். அந்த மாதிரி ஒரு கதையாக மாறி இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, அவரால் இந்த ஈரானுடைய வார்ல இருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிறது. அடுத்து இன்னொரு யுத்தத்தை நோக்கி போகவும் முடியாமல் இருக்கிறது. கரெக்டா கொண்டு சிக்க வச்சுட்டாங்க ஜியோனிஸ்டுகள், யூதர்கள் என்பது அவருக்கு தற்போது உணர தலைப்பட்டிருக்கிறார் என்கிற விவகாரம் தான் தற்போது இந்த நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஒபெக் நாடுகளுடைய கூட்டணியில் இருந்தும், ஒபெக் பிளஸ் நாடுகளுடைய கூட்டணியில் இருந்தும் ஐக்கிய அரபு அமீரகம், UAE, துபாய் உள்ளிட்ட சார்ஜா உள்ளிட்ட 7 பிராந்தியங்களை ஒருங்கிணைத்த ஒரு நாடாக செயல்படக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் எதிர்வருகிற மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து தாங்கள் வெளியேறுவதாக திடீரென அறிவித்திருக்கிறார்கள். ஒபெக் நாடுகளுடைய கூட்டணி சார்பான ஒரு முக்கியமான கூட்டம் ஜித்தாவில் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்தில் தான் இந்த
முடிவை இன்றைக்கு திடீரென UAE அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் பலவும் இருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தியில பிசினஸ் பண்ண முடியாம இருக்குது, எந்த ஒரு கப்பலும் நகர முடியாமல் இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான முற்றுகையை அமெரிக்கா விதித்திருந்தாலும் அரபு நாடுகள், குறிப்பாக ஒபெக் கண்ட்ரீஸ், அதுபோல இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு கப்பல்களை நகர்த்தவே முடியாமல் இருக்கிறது. நகர்த்தினால் ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க என்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதி பிசினஸே ஸ்தம்பிச்சு நிற்கிறது. உலகின் 1/5 பகுதி கச்சா எண்ணெய் பிசினஸே இந்த பகுதிகளில் தான் நடக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு கேட்டா, எங்களுக்கு நாங்கள் நடத்தின இந்த யுத்தத்தில் ரொம்ப இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, நஷ்டப்பட்டிருக்கிறோம், இந்த நஷ்டங்களை எல்லாம் அரபு நாடுகள் தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு வேற சொல்றாரு. இவர் சொல்லுவாரு என்பது எல்லோரும் அனுமானிச்சதுதான். தெளிவா இருந்தாலும் சொல்லிட்டாப்ல, இந்த அரபு நாடுகள் தான் எங்களுக்கு செலவை தரணும். இப்ப நிலைமை என்ன, அரபு நாடுகள் நிலைமை என்னன்னு கேட்டா, நீ என்ன பாதுகாப்புன்னு தான் உன்னை கொண்டாந்து வச்சோம், உன்னை கொண்டாந்து வச்சதுக்கே தான் அடிச்சான் ஈரான்காரன் எங்களுக்கு. அதாவது அரபு நாடுகளுக்கு அடிக்கலையே, எப்படி அடிக்கிறான்னு கேட்டா, நீ ஏன் இவனை வச்சுக்கிட்டு இருக்கிற, இவனை வெளியே அனுப்பு என்று சொல்லித்தான் அடிச்சான். எனவே நீ வந்ததுனால தான் எங்க நாட்டில் இருந்த உண்மையிலேயே அட்டாக் பண்ணாங்க. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஆனா இப்ப அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆமா உங்களை பாதுகாக்கத்தானே நாங்க வந்தோம், அதனாலதான் எங்களுக்கு அடி விழுந்துச்சு, எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குது, இதற்கெல்லாம் பணத்தை நீங்க தான் தரணும் என்று சொல்லி அரபு நாடுகளிடத்தில் வசூல் பண்ணுவதற்கு தயாராகிவிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஒப்பெக்க உடைக்கிற ஒரு வேலையை அவரும் ஜியோனிஸ்டுகளும் இணைந்துதான் பண்ணுகிறார்கள் என்பது வெளிப்படையானது. இன்றைக்கு UAE நாங்க ஒபெக்ல இருந்து வெளியே போறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒபெக் கண்ட்ரீஸ் மனசாட்சி இல்லாம விலைகளை திணித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒபெக் தான் உலகத்தில் இந்த பெட்ரோல் விலையை நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியா தான் அதுல பெரிய அண்ணனாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒபெக்ல 11 நாடுகள் வருவாங்க, UAE உள்ளிட்ட. அதை தாண்டி இன்னும் 10 நாடுகளை இணைத்துக் கொண்டு, ரஷ்யா உள்ளிட்ட இன்னும் 10 நாடுகளை இணைத்துக் கொண்டு ஒபெக் பிளஸ் என்கிற கண்ட்ரீஸும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் ஒபெக் பிளஸ் ரெண்டுல இருந்துமே நாங்க வெளியே போறோம்னு சொல்லி UAE அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு கேட்டா, நாங்க உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எடுத்திருக்கிறோம், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நீங்க நினைச்ச மாதிரி க்ரூட் ஆயிலுடைய விலையை ஏத்திக்கிட்டே இருக்கிறீங்க, அதை எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் இவங்க தலையிலே போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான். ஏன்னா அரபிகளை பொறுத்தவரையில இவர்கள் தங்கள் பாதுகாவலர்களாக அமெரிக்கர்களையும் என்னைக்கு எடுத்துக்கொண்டார்களோ அன்றைக்கு தான் அவர்களுடைய இந்த வீழ்ச்சியை ஆரம்பித்தது. அமெரிக்காக்காரன் நம்பி நம்பி எந்த ஒன்றையுமே இவங்க பண்ணாம, அவன் நம்மளை பாதுகாத்துக்குவான்னு, காசு வருது நமக்கு, நம்ம ஜாலியா இருந்துட்டு போயிருவோம், நம்மளை எது வந்தாலும் அமெரிக்காக்காரன் பாதுகாத்துக்குவான்னு இருந்தாங்க. இப்ப வந்து கம்ப கொடுத்து அடி வாங்கின கதையாக அவனை பாதுகாப்புக்கு வைத்துக் கொண்டு அடி வாங்கி கொண்டார்கள். தங்களுடைய பலவீனம் என்னங்கிறதை எல்லோருமே தெரிந்து கொண்டார்கள். அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, UAE இந்த முடிவை எடுத்திருக்கிறது, ஒபெக்ல இருந்து வெளியேறுவதாக. இதற்கு அவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளும் விதமாக எந்த காரணங்களையும் சொல்லல. ஆனா யதார்த்தம் என்னன்னு கேட்டா, UAE வெளியேற்றம் என்பதை அமெரிக்க இஸ்ரேலுடைய தூண்டுதலால் நடைபெறக்கூடிய ஒன்று. ஒபெக்க பலவீனப்படுத்தணும், குறிப்பாக இந்த கண்ட்ரீஸ் வந்து பலவீனப்படுத்தணும் என்பதற்காகவே செய்யப்படுகிறது. ஆல்ரெடி முழுவதுமாக UAE இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து அவர்களோடு பெரிய நெருக்கத்தை பாராட்டக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அண்மையில் வெளியாகக்கூடிய செய்திகள் பிரகாரம் இந்த வார்ல ஈரானுக்கு எதிராக UAEக்கு முழுவதுமாக இஸ்ரேலும் சப்போர்ட் பண்ணி இருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் UAE சுத்தி இருக்குது. அதை தாண்டி UAEக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில அந்த எட்டாக்கணியாக ஒரு தொலைதூர பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது. UAE சவுதி அரேபியாவை ஏத்துக்கிற மாட்டேங்குது, சவுதி அரேபியா UAE ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா UAE எல்லா ஊர்களுக்குள்ளேயும் புகுந்து யமன்ல, சூடான்ல, இப்படி பல நாடுகள்ல உள்நாட்டு குழப்பங்களை உண்டாக்குறாங்க. இது வளமலை இஸ்ரேல் செஞ்சு வந்த வேலை, அதை இப்ப UAE பண்ணி வர்றதுனால UAEக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சவுதி அரேபியா எடுத்திருக்க. சவுதியோடு இணைந்து எந்த விஷயத்திலும் இனி பயணிக்க முடியாத ஒரு சூழல்ல UAE இருக்கிறாங்க. இதெல்லாம் காரணமாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ஒப்பெக்க விட்டு வெளியேறி இருக்கிறாங்க என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த ஒப்பெக்க விட்டு அவங்க வெளியேறுவதற்கு முன்பதாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜனாதிபதியினுடைய ராஜதந்திர ஆலோசகராக செயல்படக்கூடிய அன்வர் கர்காஷ் அவர்கள் திங்கட்கிழமை ஒரு உரையாற்றி இருந்தார். அந்த உரையாற்றுகிற நிகழ்வில் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த பல முக்கியஸ்தர்கள் இருந்தார்கள். அதில் அவர் பேசும்போது ஈரானுடைய தாக்குதலுக்கு அரபு மற்றும் வளைகுடா நாடுகள் கொடுத்த பதிலை வந்து ரொம்ப அதிகமாக விமர்சிச்சிருந்தார். வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற நாடுகள் தளவாட ரீதியாக ஒருவருக்கொருவர் ஆதரவு அளித்துக் கொண்டாலும் அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க என்கிற செய்திகளை சொல்லியிருந்தார். ஏன்னா
UAE என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஈரானுக்கு எதிராக அரபு நாடுகள் சண்டையிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இது UAE எதிர்பார்ப்பு என்பதை விட இதுதான் இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பு. ஈரானுக்கும் அரபு கண்ட்ரி இந்த மத்திய கிழக்கில் இருக்கிற குறிப்பாக இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து சண்டையிடணும். அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் லேசா வெளியே போயிடுவாங்க. அவரோட திட்டமாக அதான் இருந்துச்சு. நம்ம போய் ஈரானோட சண்டை பிடிக்கணும், சண்டை பிடிக்கும் போது அந்த சண்டையில அரபு நாட்டுக்காரனை இழுத்து விட்டுறனு, பிறகு ஈரானும் அரபு நாட்டுக்காரன் ஷியா சன்னி என்று சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம மௌலவி மாதிரி சில பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாம இந்த நேரத்தில் அந்த மாதிரி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெளியே வந்துடலாம்னு போனாங்க. ஆனா அந்த விஷயத்துல இங்க இருக்கிற மௌலவிமாரை விட அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துட்டாங்க. இதுல நம்ம ஷியா சன்னி சண்டைக்குள்ள போயிடக்கூடாது, இதுல நம்ம ஈரான் காரனோட யுத்தத்துக்கு போயிடும், டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்மள அவன் அடிக்கல, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தான் அடிக்கிறான். எனவே நம்ம ஓரமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓரமாக இருந்தாங்க. அதுல வந்த விளைவு என்னன்னு சொல்லி சொன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் போய் பொறிக்குள்ள மாட்டிட்டாங்க. இப்ப அதுல இருந்து வெளியே வர விடாம அவங்க தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப என்ன பண்ணலாம், UAE வந்து நம்ம ஒபெக்ல இருந்து கலட்டிடுவோம், ஒபெக் பிளஸ்ல இருந்து கலட்டிடுவோம். அப்ப அதுல கூட ஒரு பிரிவினை உடைவு ஏற்படலாம். அப்ப அரபு கண்ட்ரிஸ் வந்து சிதறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டி இருக்கிறார்கள். கரெக்டா பொறியில சிக்கி இருக்கிறது UAE. ஆச்சரியம் என்னன்னா துபாயில சிக்கிறது ஒரு புறம், ஷார்ஜா உள்ளிட்டவர்களும் இதுக்குள்ளேயே போறாங்களே. அது உண்மையிலே என்ன யதார்த்தமாக நடைபெறுகிறது என்பதை நம்ம ஒரு சில மாதங்கள் போகும்போது தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் இதை ஏற்றுக்கொள்ளாத ஷார்ஜா உள்ளிட்டவர்கள் தனியாக மீண்டும் போவார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் ஒபெக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒபெக்னா என்ன, ஒபெக் பிளஸ் என்னன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒபெக்ங்கிறது 11 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது. 1960 இது உருவாக்கப்படுகிறது. அல்ஜீரியா, காங்கோ குடியரசு, ஈக்வடோரியல் கினியா, அதே போன்று காபோன், லிபியா, நைஜீரியா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலா இந்த நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து தான் அது உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒபெக் பிளஸ் ஆக எப்ப தனியா இன்னொன்று உருவாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா ரஷ்யா உள்ளிட்ட இன்னும் 10 நாடுகளை இணைத்து உருவாக்குகிறார்கள். இந்த 2 கூட்டணியிலும் இருந்தே நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி தற்போது வெளியேறி இருக்கிறது UAE என்கிற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இதே நேரத்தில் கப்பல் போக்குவரத்து தரவுகள் படி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய LNG டேங்கர் கப்பல் ஒன்று முதல் தடவையாக ஹொர்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்றிருக்கிறது. அது எப்படி கடந்து போச்சுது அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கு பதில் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடல்சார் கண்காணிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய கெப்லருடைய தரவுகள் பிரகாரம் முபராஸ் என்கிற LNG கப்பல் தான் இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை கடந்து இருக்கிறது. மார்ச் 2ஆம் தேதி அன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய தாஸ் என்கிற ஒரு தீவு, அந்த தீவுல 4.7 மில்லியன் கன அடி அளவுக்கு LNG இவங்க அப் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஏற்றி வச்சிருந்தாங்க என்கிற தரவுகள் மார்ச் 2ஆம் தேதி இது காட்டி இருக்குது. இதே நேரத்தில் இந்த கப்பல் மார்ச் மாத இறுதி ஆகும் போது, அதாவது ஏப்ரல் ஆரம்பமாகிற போது ஒரு மாதம் வரனுடைய AIS என்கிற டிரான்ஸ்பாண்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கப்பல் எங்க இருக்குங்கிறத துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய அந்த அளவுகோல் திரையை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்ப அது எங்க கண்டுபிடிக்கப்படுதுன்னு கேட்டா இந்திய கடற்கரைக்கு அப்பால மீண்டும் அதனுடைய சிக்னல் வந்து கொண்டு இருக்கிறது. இதை வச்சு தான் இவங்க அந்த இடத்தை தாண்டிட்டாங்க என்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 18 தொடக்கம் 19 வார இறுதியில் உடனடியாக ஒரு அறிவித்தல நாங்க ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறோம் என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. அந்த கேப்புக்குள்ள தான் இந்த கப்பல் வெளியேறி இருக்க வேண்டும். எப்படி போனாலும் அவர்கள் இந்த சிக்னல் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியே போயிருக்கிறாங்க. எனவே தான் இதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஒரு கப்பல் தான் போயிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு ஈரான் ஒரு அதிரடியான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன அதிரடியான அறிவிப்பு என்று சொல்லி சொன்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய கூட்டாளி நாடுகளோடு தன்னுடைய பாதுகாப்பு திறன்களை தாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு டாப் லெவல் அறிவிப்பு சொல்லி கூட பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு தைரியமாக எவ்வளவு கெத்தாக இருந்து அதை அறிவிப்பாங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஒரு வார்ல ஜெயிக்கிறவன் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், தோத்து போனவன் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சுதந்திரமான நாடுகளுடனும், அது ஆசியாவோ ஆசியாவுக்கு அவுட் ஆஃப் ஆசியாவோ எங்க இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய எந்த நாட்டோடையும், அதே போன்று ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளோடும் தற்காப்பு ஆயுத திறன்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது. ஏன்னா இப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்ககிட்ட டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் இருக்குது, அட்டாக் வெப்பன்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட இருக்கிற ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக்
இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ட்ரோன்கள் இருக்கிறது. இப்படி பல வகையான ஆயுதம் இருக்குதுப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கிற விதமாக உனக்கு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், உன்னை பாதுகாக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். இனிமே ஈரானுடைய பிசினஸ் இதுவாகத்தான் இருக்க போகுது. அது எண்ணெய் ஏற்றுமதிங்கிறது ஒரு புறம், அவங்களுடைய மெயின் பிசினஸா எது இருக்க போகுதுன்னு கேட்டா இந்த வெப்பன் ஏற்றுமதி தான். காரணம் என்னன்னு கேட்டா அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க. யுத்தத்தில் ஜெயிச்சவன், கிரிக்கெட்ல ஜெயிச்சவனுக்கு எல்லா இடத்துலையும் சான்ஸ் கிடைக்குமா? இல்ல, எல்லா நாட்டுக்கு அவன் தான் பயிற்றுவிப்பாளர் அது இதுன்னு போவான். எந்த துறையில் அவன் ஜெயிக்கிறானோ அந்த துறையில் அவன் தான் ஜாம்பவான். அது மாதிரி யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க தான் இனிமே ஜாம்பவானாக இருக்க போறாங்க என்கிற நிலையில கிர்கிஸ்தான்ல நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கூட்டத்தில் ஈரானுடைய துணை பாதுகாப்பு அமைச்சர் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிற நேரத்தில் தான் இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்தின் தோல்வி அனுபவங்களை மற்ற உறுப்பு நாடுகளோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அமெரிக்கா தோத்து போச்சு, எப்படி தோத்தாங்கிறதையும் நாங்க எப்படி ஜெயிச்சோம்ங்கிறதையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த யுத்தத்தில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதனுடைய திறன்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அவர் விடுத்திருக்கக்கூடிய அதே சூழல்ல ஈரான் இதுவரைக்கும் 6 விமான நிலையங்களை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் மூடி வச்சிருந்தாங்க, வான் பரப்பை எல்லாம் மூடி இருந்தாங்க. 6 விமான நிலையங்களை திறந்திருக்கிறார்கள். மேலதிகமாக 2 விமான நிலையங்களையும் ஓரிரு நாட்களில் நாங்கள் திறக்க இருக்கிறோம் என்று சொல்லி எர்னா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் ஆகிய இந்தியாவினுடைய மிக விமான துறை சார்ந்த நிறுவனங்கள் தங்களுடைய விமானத்துறை முடங்கும் நிலையில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறதுனால பெட்ரோலுடைய விலை கூடிக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் பேரல்களுடைய விலை நேற்றைய தினம் $106 போயிடுச்சு. இப்படியே உயர்ந்து கொண்டிருக்கிறதுனால விமான பயணத்தை தொடர முடியாத நிலை இருக்கிறது என்று சொல்லி இந்த ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் ஆகிய 3 நிறுவனங்களும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை இந்தியா அறிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து சந்தையில் 95% பங்குகளை இந்த 3 நிறுவனங்களும் தான் கொண்டிருக்கிறாங்க. ஏர் இந்தியா இருக்கிறாங்க, இண்டிகோ இருக்கிறாங்க, ஸ்பைஸ் ஜெட் இருக்கிறாங்க. ஐநா பாதுகாப்பு சபையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்கணும் என்கிற விதமாக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் அனைத்துமே தோல்வி அடைந்திருக்கிறது. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் 3000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் நின்று கொண்டிருக்கிறது. அதில் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காத்து கிடக்கிறார்கள், சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியெடுப்பதற்கான ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டால் தான் இதுவெல்லாம் நடக்கும். இதை பற்றி ஐநா சபையில் பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அது எதுவுமே வெற்றி அளிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பதாக ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் பஹ்ரைன் அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோ பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்திருந்த அதே நேரத்தில் ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தூண்டுதல் இன்றிய தன்னிச்சையான இந்த தாக்குதல்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லி ரஷ்யா மிக தெளிவாக தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய கொடியோடு பயணித்த எம்டி ஸ்ட்ரீம் என்கிற ஒரு கப்பலை தாங்கள் தடுத்து நிறுத்தி இருப்பதாக அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஈரானுடைய அந்த எண்ணெய் டேங்கர் கப்பல். இந்த கப்பலை அமெரிக்காவுடைய இந்த கப்பல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மெரைன் டிராபிக்கினுடைய தகவல் பிரகாரமும் இந்த புகைப்படத்தோடு தான் அவங்க அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி பிரகாரம் 13 நாட்களுக்கு முன்பதாக தென்கிழக்கு ஆசியாவினுடைய மலாக்கா ஜலசந்தியில் இந்த கப்பல் காணப்பட்டிருக்கிறது. தற்போது ஈரானுக்கு உள்ள நுழைவதற்கு தயாரான நிலையில தான் இந்த கப்பலை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய ஏவுகணை தகர்ப்பு கப்பலாக இருக்கக்கூடிய USS ரஃபேல் மூலமாகத்தான் இந்த கப்பல் USS ரஃபேல் இதன் மூலமாகத்தான் தடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த கப்பல் கைப்பற்றப்படவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. தடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ள நகர விடாமல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்களே தவிர இந்த கப்பல் அவங்க கைப்பற்றல என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரான் தனிமைப்படுத்தப்படவில்லை. ஈரான் சுயமாக சுதந்திரமாக எல்லா பகுதிகளிலும் செயல்படுகிறது என்பதை வெளி உலகத்திற்கு காட்டும் விதமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் பாகிஸ்தான் போனாரு, ஓமான் போனாரு, பிறகு ரஷ்யாவுக்கு போனாரு. ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தைகள் விளாடிமிர் புட்டினோடு மிக முக்கியமான பல பிரச்சனைகள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈரானுக்கு தேவையான பொருட்களை தரை வழியாக எப்படி மேலதிகமாக எடுத்துக்கொள்வது, கடல் பகுதி மூடப்பட்டாலும் சந்தைக்கு தேவையானவற்றை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கு மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அப்பாவி காசா மக்கள் மீதான தாக்குதல்கள், லெபனான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள், ஈரான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கு முழு பூ உலகம் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோம். அகவாக தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.